அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் பிற்குரிய அமைச்சர் பெருமக்களையும் மற்றும் இந்த தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட இந்த விழாவில் பங்கு பெற்றுள்ள அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த 194.16 கோடி செலவில் நவீன மருத்துவ உபகரணங்களுடன் கூடிய கட்டப்பட்டுள்ள மருத்துவ கட்டடங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை திறந்து வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று தமிழ் துறை சார்பில் சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் பயிற்சி பள்ளி கட்டிடம், சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் பயிற்சி பள்ளி மற்றும் தங்கும் விடுதி கட்டிடங்கள், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டிடம், சென்னை தண்டையார்பேட்டை அரசு புறநகர் மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம், கோத்தகிரி, அன்னூர் மற்றும் கடலாடி ஆகிய இடங்களில் மருத்துவ கூடுதல் கட்டிடங்கள், திருவள்ளூர் மாவட்டத்தில் மருந்து கட்டுப்பாட்டு துணை இயக்குநர் கட்டிடம் ஆகியவை மொத்தம் ரூபாய் 115.59 கோடி செலவில் அமைக்கப்பட்டு துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 97 ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்கள் ரூபாய் 51.71 கோடி செலவில் அமைக்கப்பட்டு துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. அதிநவீன மருத்துவ வசதிகளாக நீலகிரி மற்றும் கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு கேத் லேப் கருவிகள், தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 1.5 டெஸ்லா MRI ஸ்கேன் கருவி, தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரேடியேஷன் ஆன்காலஜி கட்டிடம் மற்றும் உபகரணங்கள் ஆகியவை மொத்தம் ரூபாய் 26.86 கோடி செலவில் நிறுவப்பட்டு துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மொத்தம் ரூபாய் 194.16 கோடி மதிப்பிலான மருத்துவ கட்டிடங்களையும் அதிநவீன மருத்துவ உபகரணங்களையும் துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்களை நன்றி கூற அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் ரூபாய் 24 கோடி மதிப்பீட்டில் 62,268 சதுர அடி பரப்பளவில் 6 தளங்களை கொண்ட 100 படுக்கை வசதிகளை கொண்ட புதிய கூடுதல் கட்டடங்களை திறந்து வைத்தமைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு, சிடி ஸ்கேன், டயாலிசிஸ், கண் அறுவை சிகிச்சை பிரிவு, நவீன அறுவை ஆய்வகங்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சுமார் 2 லட்சம் மக்களுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு மருத்துவமனையை தந்த காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தொகுதி மக்கள் சார்பாகவும் திருப்பூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும், அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.